மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசினாலே கலகலப்புமா. மிதுன ராசினாலே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை, அற்புதமான மனிதர்கள்மா. நீங்கள் ஒரு மீடியாவில் பாருங்கள், இல்லை லாயர்ஸாக இருக்கிறவங்கள பாருங்கள், டீச்சர்ஸாக இருக்கிறவங்க பாருங்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்கள பாருங்கள், எல்லாருமே நிறைய மிதுன ராசின்னு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மிதுன ராசியை சேர்ந்தவராக இருக்கார் வச்சுக்கோங்களேன், இவர் போய் என்ன பண்ணுவார், அங்கே சமாதானம் பண்ணி வச்சுருவார். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் சமாதானம், ஒரு பெரிய ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ புதன் பகவான் ஃபஸ்ட்டு டேயே இவங்களுக்கு 7th பொசிஷன் போகிறார். அப்போ அவங்களுடைய ஒரு மீடியா துறையில் இருக்காங்கன்னா மீடியா துறையில் டாப்பில் வருவாங்க, இல்லை ஒரு எழுத்தாளராக இருக்காங்கன்னா நல்ல புகழ் பெறுவாங்க, அவங்களுடைய படைப்புகள் நல்ல வெளிச்சத்துக்கு சேரும். ஏன்னா வெளிச்ச கிரகம் சூரியன் கூட இருக்கார். அதே மாதிரி தைரியம் இருக்கும். இந்த ஆண்டு முழுக்கவே நான் இதை சாதிப்பேன் சொல்லிட்டு அவங்க இறங்கலாம். ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டே அவங்க ஓடிக்கிட்டு இருக்கலாம். பெரிய அளவுக்கு அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம் அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி சுக்கிர பகவானும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டம். ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் கம்பெனிலேருந்து உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்காக உதயமாகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக மிதுன ராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு 90s கிட்ஸ் நிறைய ஒரு கவலையில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் கூடி வருது. மிதுன ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் மிதுன ராசியை சேர்ந்தவங்க கல்யாண பருவத்தில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடுது. மிதுன ராசிக்காரங்க ஃபேமிலியில் கல்யாணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா 5 கூடைய சுக்கிரன் 9, ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொன்றில் போய் இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்றா இருந்தாலே அது வெற்றி தான். பெரிய அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், நல்ல கல்யாண விஷயம் அப்படின்னு அருமையாக கூடி வரக்கூடிய ஒரு யோகம் அந்த மிதுன ராசிக்கு இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். யாகாவாராயினும் நாகாக்கன்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கூடத்தோடு மறந்துடக்கூடாது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த வருஷம் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பெரிய சக்ஸஸ் வரும். இந்த செவ்வாய் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு பகைவர்கள் அவங்கள குறிக்கக்கூடிய பிளானட் அது. அப்போ இவங்களுக்கு பகைவர்கள் ஒரு வட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். எப்படா இவன் கொஞ்சம் அசந்துருவான், இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டதும் இந்த வருஷம் ரொம்ப தேவை. ஆனால் எந்த எதிரியும் உங்களை ஜெயிக்க முடியாது. 10ல் ராகு போய் உட்கார்ந்துருவார். இந்த உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அது அவர் 9ஆம் இடத்துக்கு வராரு. 9 சனி 10க்கு போகிறாருக்கும் போது ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, உங்களை கீழே வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க வீழ்த்த முடியாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க, எதிரிகள் வீழ்ந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அருமையான முறையில் மிதுன ராசிக்கு கூடி வருதுங்கிறது ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி படிக்கக்கூடிய படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம். ஆல்ரெடி வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா பரவாயில்ல நினைக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு. காரணம், இவங்களுக்கு கல்யாணத்தை குறிக்கக்கூடியவர் இவர்களுக்கு குரு பகவான். அந்த குரு வருஷ துவக்கத்தில் வக்கரமாக இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்களோங்கிற அளவுக்கு பல குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது. பட் டெஃபினட்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இந்த ஆண்டு விவாகரத்து வராது. 4ல் கேது உட்கார்ந்துருக்காரு, விவாகரத்தை தரமாட்டார். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்யோன்யம் ஏற்பற்றும். அதுவும் குரு உங்களுடைய ராசிக்கு வந்த பிறகு பெரும் புகழ் உங்களுக்கு காத்திருக்கு. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி, அது எஜுகேஷனாக இருக்கட்டும், பணப்புழக்கமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களும் ரொம்ப சூப்பராக வரப்போகிறாங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்குது. ஸோ அஷ்யூர்டு இயர் இந்த இயர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் நீங்கள் காண போகிறீங்க. 2025 உங்களுக்கு யோகமான வருஷம். அப்போ இந்த வருஷத்தில் இன்னும் எனக்கு நிறைய வெற்றிகள் வேணும் சார். நான் என்ன பண்ணினா எனக்கு வெற்றிகள் கிடைக்கும்னா, நீங்கள் சிதம்பரம் நடராஜரை வழிபடணும். ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் வழிபடணும். அதில் தான் சூட்சும ரகசியமே அடங்கியிருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் என்று வழிபட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வெற்றி தான். அதுலேயும் உங்களால் அப்படி அடிக்கடி போக முடியல சிதம்பரத்துக்குன்னா, நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷ நேரத்திலையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் வில்வம் வாங்கி கொடுங்க. இந்த ஆண்டு வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகுது.